கோல்டு நானோ பார்ட்டிகிள்ஸுக்கும் இந்த பல்க் கோல்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் பார்க்குறது இந்த பல்க் கோல்டு. இந்த பல்க் கோல்டு எல்லோ கலரில் இருக்கும். வாட்டரில் வந்துட்டு கரையாது, நாட் ரியாக்டிவ். இந்த கோல்டு நானோ பார்ட்டிகிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10 to 100 நானோமீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்கும். அதே போல் ரெட்டு இல்லைன்னா பர்பிள் எல்லோ கலரில் இருக்காது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கலி மோர் ரியாக்டிவ். ட்ரக் டெலிவரியில் இந்த கோல்டு நானோ பார்ட்டிகிள்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த கோல்டு நானோ பார்ட்டிகிள்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட்டு இல்லைன்னா பர்பிள், ஆனால் எல்லோ கலரில் மட்டும் இது இருக்காது. இந்த ஹை சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். இந்த கோல்டு நானோ பார்ட்டிகிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை சர்ஃபேஸ் ஏரியா, அதனால் அது வந்துட்டு மோர் ரியாக்டிவாக இருக்கும். இந்த ஹை சர்ஃபேஸ் ஏரியானால இந்த ட்ரக் டெலிவரி சிஸ்டத்தில் இந்த கோல்டு நானோ பார்ட்டிகிள்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் இந்த கேன்சர் தெரப்பிலையும் இந்த கோல்டு நானோ பார்ட்டிகிள்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த கோல்டு நானோ பார்ட்டிகிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸிலி அப்சார்ப்ட் இன் அவர் பாடி, அதாவது பயாலஜிக்கல் சிஸ்டத்தில் கோல்டு நானோ பார்ட்டிகிள்ஸ் ஈஸியாக அது அப்சார்வ் ஆகும். இந்த பல்கில் இருந்துட்டு நேனோ ஸ்கேலுக்கு வரும்போது இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது.